My dear students, this is class 12 maths, chapter 11, exercise 11.3, question number 4 பார்க்க போறோம். The probability density function of x is given by f of x equal to k e power minus x by 3 for x is greater than 0 and 0 for x is less than or equal to 0. ரெண்டு இன்டர்வல் தான் இருக்கு. நம்ம ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கலாம். நம்பர் லைனில் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி நடுவில் ஒரு ஜீரோ, இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஜீரோ வரைக்கும் ஜீரோ இன்க்ளூடட் பாருங்கள், அடியில் கோடு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வலில் வந்து ஃபங்க்ஷனு ஜீரோ தான். ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஆனால் ஜீரோலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கண்டுபிடிக்கணும்னா த வேல்யூ ஆஃப் கே கண்டுபிடிக்கணும். தென் டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து 1 இல்லையா? ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஜீரோ வரைக்கும் ஃபங்க்ஷன் வேல்யூவே ஜீரோ தான். அப்போ ஜீரோ டிஎக்ஸு. தென் அடுத்த இன்டர்வல் பார்த்திங்கன்னா ஜீரோலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் அது பார்த்திங்கன்னா கே இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3 ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஜீரோ தான் வரும். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஜீரோ தான். இப்போ வந்து இந்த கே வந்து வெளியே எடுத்துடலாம். என்ன கான்ஸ்டன்ட் இல்லையா? ஜீரோ டு இன்ஃபினிட்டி. இங்கே எக்ஸ் இல்லை பாருங்கள், நம்ம காமா இன்டகரல் யூஸ் பண்ணோன்னா எக்ஸ் வரணும். ஸோ எக்ஸ் பவர் ஜீரோ போட்டுக்கலாம். அதாவது எக்ஸ் பவர் ஜீரோனுடைய வேல்யூ 1. ஈனுடைய பவரும் நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸ் 1/3 எக்ஸ்ன்னு எழுதுகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு காமா இன்டகரல் பற்றி பேசிடலாம். ப்ரீவியஸ் லெசனில் நம்ம பார்த்தோம். காமா இன்டகரல்னா ஒரு இன்டகரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இருந்தாலும், அதாவது லோவர் லிமிட் ஜீரோவும் அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டியாகவும் இருந்து எக்ஸ் பவர் என் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸு டிஎக்ஸு இந்த பேட்டர்னில் வந்திருந்தால் இதனோட வேல்யூ வந்து என் ஃபேக்டோரியல், அதாவது எக்ஸினுடைய பவர் என்ன இருக்கோ அத்தனை ஃபேக்டோரியல் பை ஏ. மைனஸ் ஏ போட்டு போகிறீங்க, ப்ளஸ் ஏ தான் போடணும். இங்கே தான் மைனஸ் ஏ வந்திருக்கும், ஆனால் இங்கே நீங்கள் ஆன்சர் எழுதும்போது ப்ளஸ் ஏ தான் போடணும். ஏ பவர் என் ப்ளஸ் 1. ஸோ இதுதான் ஆன்சர் காமா இன்டெக்ரல். ஸோ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த காமா இன்டெக்ரல் யூஸ் பண்ணுறதுக்காக தான் சும்மா இங்கே ஒரு எக்ஸ் பவர் ஜீரோ போட்டேன்னா இப்போது ஈக்குவல் டு 1. ஸோ இதனோட வேல்யூவை கே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு என் ஃபேக்டோரியலுக்கு பதிலாக ஜீரோ ஃபேக்டோரியல். ஏன்னா இங்கே என்னோட என் யார்? ஜீரோ. ஓகேவா? பை என்னோட ஏ யார்? 1/3. அதனோட பவர் n + 1, அதாவது 0 + 1 ஈக்குவல் டு 1. கரெக்டா? சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் k இன்ட்டு ஜீரோ ஃபேக்டோரியலினுடைய வேல்யூ 1. 1/3 பவர் 0 + 1 வந்து 1/3 தான். பவர் 1 தானே வரும், ஈக்குவல் டு 1. தென் இந்த 1/3 அப்படியே எடுத்துன்னு போய் 1ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா k ஈக்குவல் டு 1/3. 1/3 இன்ட்டு 1 1/3 தான். ஸோ k ஈக்குவல் டு 1/3. 1 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அதாவது கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே எத்தனை இன்டர்வல் இருக்குது பாருங்கள்? 2 இன்டர்வல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோ அண்ட் ஜீரோ இன்க்ளூடட் இந்த இன்டர்வலில் கண்டுபிடிக்கணும். இங்கே தான் எங்கேயோ எக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னாலே நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு அப்பர் லிமிட் வந்து எக்ஸ் போடணும். தென் ஜீரோ டிஎக்ஸ். ஏன்னா இங்கே ஃபங்க்ஷன் என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னா ஜீரோ தான். ஸோ ஜீரோ டிஎக்ஸ் வந்த பிறகு அப்பர் லிமிட் லோவர் லிமிட் எதுவாவது இருந்துட்டு போட்டோம், நம்ம ஜீரோ தான் போட்டாகணும். ஓகேவா? சரி, இது வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். அடுத்து பி, அடுத்த இன்டர்வல் இருக்கு இல்லையா? ஸோ அடுத்த இன்டர்வல் பாருங்கள், நல்லா கவனிங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி நடுவில் ஜீரோ, இது ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இந்த இன்டர்வல் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த இன்டர்வல் ஜீரோ டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஃபங்க்ஷன் என்னென்னா கே இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3. ஓகேவா? ஸோ இந்த இன்டர்வலில் தான் எக்ஸ் வருது. இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து கியூமுலேட்டிவ் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டும் நம்ம போட்டாகணும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோ டிஎக்ஸு. ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஜீரோ ப்ளஸ் இப்போது ஜீரோவிலிருந்து எக்ஸ் வரைக்கும், அதாவது அப்பர் லிமிட் வந்து எக்ஸாக போட்டுக்கணும். ஓகேவா? தென் கே வந்து வெளியில் வச்சுக்கலாமா? ஏன்னா
கே வந்து என்ன கான்ஸ்டன்ட்டு, அதனால் வெளியே வச்சிடலாம். தென் கே வெளியே எடுத்தாச்சு. அடுத்து வேறு என்ன இருக்குது? இ பவர் மைனஸ் 1/3x. நான் இது வந்து எனக்கு கோஎஃபிஷியன்ட் நல்லா தெரியறதுக்காக நான் இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிறேன். ரெண்டும் ஒன்று தான். -x/3னாலும் -1/3xனாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? dx. அப்போ என்ன வரும்? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 0 வந்துடுமா? ரெண்டாவது பார்ட்டில் கே வெளியே இருக்குது. 0 to x தான் லோவர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட்டு. இ பவர் -1/3x ஒரு முறை அப்படியே எழுதணுமா? இ பவர் -1/3x அப்படியே. அப்புறம் கோஎஃபிஷியன்ட் வந்துருக்குல்ல -1/3, அது வந்து டினாமினேட்டரில் வரும். மறக்காமல் டினாமினேட்டரில் போடணும். இதை நான் ரெசிப்ரோக்கல் ஆக்கி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள். இது 0 நம்ம விட்டுடலாம். அடுத்து கே அப்படியே இருக்கட்டும். இந்த -1/3 நான் ரெசிப்ரோக்கல் ஆக்கி மல்டிப்ளை பண்ணும்போது 3 மேலே போயிடும், மைனஸும் மேலே எடுத்துக்கலாம், பை 1 கீழே வந்துடும். அப்புறமேட்டுக்கு இ பவர் -1/3x, இந்த இடத்துல நான் -x/3னே போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்பர் லிமிட் லோவர் லிமிட் கொடுக்கணும் இல்லையா? எதுக்கு கொடுக்கணும்? நம்ம இந்த இ பவர் -x/3க்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஏன்னா மீதிலாம் நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஸோ 0 to x. ஓகே, நோ நல்லா கவனிங்க. கே ஒரு -3 மட்டும் போட்டுக்கிறேன். பை 1 அதே தான். அதாவது எல்லா நம்பர் கடையில் 1 வரதுனால அதை இக்னோர் பண்ணிடுறேன். தென் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் எக்ஸ் வந்து இடத்துல எக்ஸு தான். இ பவர் -x/3 அப்படியே. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக நான் 0 லோவர் லிமிட் கொடுத்தேன்னா இ பவர் 0 வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம கேக்கு கண்டுபிடிச்ச வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? கேக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 1/3. ஸோ கேக்கு பதிலாக நான் 1/3 போட்டுக்கிறேன். 1/3 × -3 உள்ள இ பவர் -x/3 இ பவர் 0னோட வேல்யூ வந்து 1. ஓகே, இப்போ +3 -3 கட் பண்ணிடலாம். இங்கே ஒரு -1 வரும். அப்போ -1 வெளியே, உள்ளே வந்து இ பவர் -x/3 -1. இப்போ நான் -1 உள்ளே எடுத்துக்குவா. அப்போ என்ன ஆகும்? சிம்பிள் சேஞ்ச் ஆகிடும். இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1 ப்ளஸ் ஆகிடும், 1 ப்ளஸ் ஆகிடும். இ பவர் -x/3 வந்து மைனஸ் ஆகிடும். ஓகேவா? சிம்பிள் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் பியில் வந்து, அதாவது ரெண்டாவது இன்டர்வலில் நமக்கு கிடைச்ச f(x). ஓகேவா? அடுத்தது இப்போ நம்ம இந்த cumulative distributive ஃபங்க்ஷனை எழுதிடலாம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் கேபிட்டல் f(x) ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, 0 எப்பன்னா பாருங்கள், 0 எப்பன்னா x belongs to -infinity to 0, 0 included, அதனால் க்ளோஸ் இன்டர்வல். ஓகேவா? அடுத்து 1 - e பவர் -x/3 எப்போ? x belongs to 0 to +infinity. ஓகேவா? ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன், செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ நான் தேர்ட் சப்டிவிஷனுக்கு போக போகிறேன். தேர்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்னென்னா p ஆஃப் x <3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம்னா நல்லா கவனிங்க, -இன்ஃபினிட்டியிலிருந்து 3 வரைக்கும், அப் டு 3. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சருக்கு வந்துடலாம். இது பார்த்து ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு எடுத்துக்கலாம், அதுலேருந்து லோவர் லிமிட்டை கழிச்சிடலாம். ஓகே, அப்போ என்ன வரும் பாருங்கள். f(3) எந்த இன்டர்வல் வருது? நல்லா கவனிங்க, செகண்ட் இன்டர்வல். அதாவது இது வந்து 0 to +infinity. இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள், 1 - e பவர் -x/3. இல்லை இங்கே கூட நீங்கள் பாருங்கள். ஓகேவா? 0 to infinity இந்த இன்டர்வல் வருது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம 3 இதுக்குள்ளே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இதுக்குள்ளே எக்ஸுக்கு பதிலாக 3 போடணும். அப்போது 1 - e பவர் -3/3. இது வந்து f(3)க்கான ஆன்சர். அடுத்து f(∞), ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டுக்கலாம் நடுவில். f(∞)ன்னும் போது அதுக்கான வேல்யூ என்ன பாருங்கள், ஒரு 0 தான். இங்கே பாருங்கள், -∞ 0 வரைக்கும் என்ன 0 தான். ஸோ அப்போது
இதுவே தான் நமக்கு ஆன்சராக வரும். அப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிடலாம். ப்ளஸ் 3க்கு -3 கட் பண்ணால் -1 வரும். ஸோ 1 மைனஸ் இ பவர் -1 இதான் சப்டிவிஷன் 3க்கான ஆன்சர். அடுத்து சப்டிவிஷன் 4க்கு போகலாம். சப்டிவிஷன் 4ல் கொஷின் என்னென்னா P of 5 x is less than or equal to 5. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸ், அதாவது எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. பாருங்கள், ரெண்டும் ஒன்றே தான். நான் வந்து மீனிங்கை மாற்றலை. ஓகேவா? எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. இதை இன்னொரு நோட்டேஷனில் எழுதுனா 5 இன்க்ளூடட் 5 டு இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி பக்கம் எப்போவுமே ஓப்பன் இன்டர்வல் தான். ஓகேவா? ஸோ 5 டு இன்ஃபினிட்டிக்கான வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளோட அப்பர் லிமிட் யார்? ப்ளஸ் இன்ஃபினிட்டி. லோவர் லிமிட் யார்? 5. ஸோ இதுதாங்க கொஷின். ஓகேவா? சரி, எஃப் ஆஃப் ப்ளஸ் இன்ஃபினிட்டி என்ன? 1. லாஸ்ட், அதாவது டோட்டல் ப்ராபபிலிட்டி 1. ஸோ 1லேருந்து எஃப் ஆஃப் 5க்கான வேல்யூவை நம்ம கழிக்கணும். ஓகே, அப்போது எந்த இன்டர்வலில் லை ஆகுது? இந்த இன்டர்வலில் வருது 5. இங்கே தான் நடுவில் தான் 5 வரும். ஓகே, அப்போது 1 மைனஸ் இ பவர் எக்ஸுக்கு பதிலாக 5, அப்போ -5/3. இப்போ மைனஸ் நான் உள்ளே எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? 1 -1 ப்ளஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் இ பவர் -5/3. இப்போ +1 -1 கேன்சல் ஆகிட்டு இந்த சப்டிவிஷன் இ பவர் -5/3 தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகே, அடுத்து சப்டிவிஷன் 5க்கு போகலாம். சப்டிவிஷன் 5ல் P ஆஃப் x is less than or equal to 4ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா -இன்ஃபினிட்டிலேருந்து 4 வரைக்கும். ஓகே, ரெண்டு பக்கமும் ஓப்பன் இன்டர்வல் தான். அப்போது எஃப் ஆஃப் 4லேருந்து எஃப் ஆஃப் -இன்ஃபினிட்டியை நான் கழிக்கணும். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் 4ன்னா மறுபடியும் இந்த இன்டர்வல் தான். ஓகேவா? ஸோ 1 மைனஸ் இ பவர் எக்ஸுக்கு பதிலாக 4, அப்போ -4/3 மைனஸ் இந்த எஃப் ஆஃப் -இன்ஃபினிட்டிக்கு ஒரு 0. ஸோ 0க்கு வேல்யூ இல்லாததுனால இதுவே தான் ஆன்சரு. 1 மைனஸ் இ பவர் -4/3. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.